படம் நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்தது. ஒன் டைம் வாட்சபிள். நல்லா தான் இருந்துச்சு படம். நல்லா இருக்கு படம் ஃபுல்லாக ஃபைட்டு நல்லா இருக்கு. ஃபைட்டு தானே ஃபுல்லாக படம் டைட்டில் ஏற்ற மாதிரி தானே பேர் படம் சூப்பராக இருந்துச்சு. படம் வேறு லெவலாக இருக்குது ப்ரோ. என்ன மாதிரியான கண்டென்ட், என்ன மெசேஜ் சொல்ல வரோம்? இது வந்துட்டு ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. படச்சனை பார்ட் 2 பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. நல்லா இருக்குது. ஃபுல்லாக அந்த ட்ரக்ஸு, சரக்கு, ஃபைட்டு, அந்த நார்த் மெட்ராஸ் அந்த சைடு அந்த மாதிரி தான். அது கதைக்கு தேவையாது, கதையை அதை வச்சு தானா, அப்போ அதுதானே இருக்கணும். ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹாலை பேஸ் பண்ணி பீப்புள்ஸ் எப்படி ஈஸியாக மேனிப்புலேட் ஆகிடுறாங்க, அவங்கள சார்ந்த அரசியல் பண்ணுறவங்களும் அவங்கள ஈஸியாக தூண்டி விட்டு தன்னோட காரியங்களை சாதிச்சுக்கிறவங்களுக்கும் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி, ஒரு பேக்ட்ராப்பாக பண்ணியிருக்காரு. இதை வந்துட்டு மெசேஜாக ஆடியன்ஸ்க்கு வந்து திணிக்கிற மாதிரி சொல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம். அந்த நார்த் மெட்ராஸ்னால் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அங்கே எல்லோரும் அந்த ட்ரக் அடிக்டாக இருப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இருந்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி முன்னேறணும் அப்படின்ற மாதிரி தான். ட்ரக்ஸ்லேருந்து யூஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸுக்கு, அதாவது ஸ்போர்ட்ஸில் வேறு பசங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் தான். ஃபைட் கிளப்புன்றது ஸ்போர்ட்ஸ் கிளப், அவ்வளோதான். நல்ல சப்ஜெக்ட்டு, ஸ்போர்ட்ஸ் படம் தான். கதையே லாக் தான், நிறையா பார்த்துட்டோம் அந்த மாதிரி கதைலாம். ஹீரோயின்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படி தான் வராங்க, அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்காங்க, அது மட்டும் தான் லேக். செகண்ட் ஹாஃப் மேலே கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் படம். என்னடா இது சுற்றினே ஒரே இது, வில்லன் யாரும் தெரிஞ்சிச்சு, எதனால் பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சு, அவனு சாவச்சிட்டு போயாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ விஜயகுமாரோட ஆக்டிங் அந்த மாதிரி விஜயகுமார் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அவரோட ஃபைட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா இருந்துச்சு. நம்ம தலைவர் விஜயகுமார் வந்து அவர் வச்சு யூஸ் பண்ண தெரியல, வச்சு அதேமாதிரி அந்த உரியடி மாதிரியே வச்சு யூஸ் பண்ணிட்டு வேலை இல்லை. கொஞ்சம் மாற்றிருக்கணும் அவரை, மாற்றி அவர் வச்சு, அவர் நல்ல ஆக்டர், அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம். அதேமாதிரி பார்த்தனால மூஞ்சி சுழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, இந்த ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அந்த மாதிரி இருந்தது. எல்லாமே அதெல்லாம் நார்மலாக எல்லாரும் பண்ணுறது, அது ஒன்றும். அவரோட ஆக்டிங், அவர் இதுக்காக எல்லாரும் கேட்குறாங்க, அவர் இவ்வளோ கேப்லேருந்து வந்திருக்காரு, அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் ஆக்டிங் ஸ்கில் ஆகட்டும், ஃபிட்னஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் விஜயகுமாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்துட்டு அவ்வளோ வேறு லெவலாக உட்காந்துருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு உரியடியில் பார்த்துருப்போம், இன்ட்ரோல் பிளாக்ல வந்துட்டு இப்போ வரைக்கும் விஜயகுமார்னா உரியடி இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னு எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக மைண்டில் உட்காந்துருக்கும். இதுக்கப்புறம் விஜயகுமார்னா ஃபைட் கிளப் இன்ட்ரோல் பிளாக். ஏன்னா அதை விட த்ரைஸோட இம்பாக்ட் வந்துட்டு இந்த படத்தில் இருந்து. அதுவும் இன்டர்மிஷன் போடும்போது வந்துட்டு 2 பட்டனை கழட்டி விட்டு, கிழிஞ்ச சட்டையில் 2 பட்டனை கழட்டி விட்டு வேலை தம்ம 10 வருஷம் நடந்து வராரு, தெரிவிக்குது தேட்டரு. அவரோட கருத்து அவருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் படமும் சூஸ் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணோம். 3வது படம் பண்ணுற ஒரு ஹீரோவுக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அவர் 3 படம் தான் பண்ணியிருக்காரு, அதில் முதல் 2 படமே அவரை வச்சு சூஸ் பண்ணிக்கிட்ட படம் தான். அந்த ஒரு ஹீரோக்கு மக்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ ரோஹிணி தேட்டர் உங்களுக்கே தெரியும், எவ்வளோ மாசான ஹீரோஸ் எல்லாம் ஆடியன்ஸை செலிப்ரேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. விஜயகுமார் 3வது படம் தான் பண்ணுறது, அதுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அவர் பேசுகிற அரசியலை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க. இந்த மாதிரி தைரியமாக ஒருத்தர் பேசுறதுக்கு வேணும் அப்படின்ட்டு 3வது படம் தான் பண்ணுறாரு. அவர் இன்ட்ரோக்கு விசில் பறக்குதுண்ணா, இங்கே அவர் வராரு தெரிய விட்றாரு நம்ம பசங்க. கதை இதுன்னும் போது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது விஜயகுமார் இந்த படத்தில் பெரிய ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. நல்லா நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது, கரெக்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அல்ட்டிக்காமல், ரொம்ப பில்டப்லாம் இல்லை, சாதாரணமாக நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. நீங்கள் உரியடி 2லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த ஒரு படம். இந்த படம் எப்படி இருக்குது? இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பொலிட்டிக்கல் இருக்குது, பட் ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது, ஓகேவாக தான் இருக்குது. ஃபைட் சீன்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. இதுவும் அரசியல் இருக்குது, அதான் சொல்கிறேனே, அந்த அரசியல் சும்மா காமிக்கவே இல்லை, அவர் வச்சு யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக உரியடி பேசின அரசியலுக்கும் இந்த படம் பேசுகிற அரசியலும் வேறு. ஆக்சுவலாக அதில் வந்துட்டு பேசின அரசியல் வந்துட்டு ஆக்சுவலாக அதுலேயும் அந்த ட்ரக்ஸ் யூசேஜ் பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு அரசியல் பேசியிருப்பாங்க. இதில் பேசக்கூடிய அரசியல் வந்துட்டு எப்படி ஒருத்தன் தன்னோட காரியத்தை ஈஸியாக சாதிச்சுக்கிறான். இதுலேயும் அப்படி தான் இருக்குது, பாலிடிக்ஸ் வந்துருக்கு. லோகேஷோட ப்ரொடக்ஷன் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒரு படம் பேசிக்காகவே அந்த ட்ரக்ஸு அந்த மாதிரி ஜோனலில் தான் போகும், இதுவுமே அதே தான். அதனால அவர்துன்னும் போது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கரெக்டு தான். நம்ம லோகேஷோட ப்ரொடக்ஷன், லோகேஷோட டச் என்ன இருக்குது? லோகேஷோட டச்சான்னு தெரியல, பிகாஸ் அந்த அவங்களோட ஏடி தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, பட் அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே எல்லோயிஷாக நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் லைட்டாக எனக்கே ஃபீல் ஆச்சு, லோக்கியோடதும் இப்படி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவர் சாயல்லாம் படத்தில் எதுவுமே இல்லை ப்ரோ. அவர் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு வெளியில் வந்திருந்தா இந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி சென்னையில் இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் போட்டோம், காலையில் 9 மணிக்கு மெயின் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்குன்னா லோகேஷ் கனகராஜோட லேபிளில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால தான்.
லோகேஷோட டச்லாம் எதுவுமே கிடையாது. அவர் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு, அந்த படத்தில் ஹீரோவே கஞ்சதை அடிச்சிட்டு இருந்தாங்க. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இல்லை, ஆனால் அவர் சூஸ் பண்ணியிருக்க ஸ்கிரிப்டே அவரோட ஃபஸ்ட்டு படம் அப்படின்றதுனால ரொம்ப சென்சிபிளாக சூஸ் பண்ணி விஜயகுமார் கையில் கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த மேக்கிங், அந்த ஸ்டார்டிங், அந்த டைட்டில் கார்டு, லோகேஷோட டைட்டில் கார்டு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு படம். லோகிக்கு வாழ்த்துக்கள். இன்னும் அவருக்கு இந்த மாதிரி நிறைய பேரை சப்போர்ட் பண்ணோம். வாழ்த்துக்கள் சார். ஃபஸ்ட்டு படம் நல்லா தெரியல, ஒரு 2 to 3 ஃபிலிம்ஸ் எடுத்த மாதிரி தான் தெரியுது. அது இல்லை குறை நல்லா டேரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அதை ட்ரை பண்ணது நல்லா இருக்கு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. மியூசிக் வரலாம், சூப்பராக இருந்தது மியூசிக் பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குது, சாங்ஸும் நல்லா இருக்குது. கம்போசிங் மியூசிக் ராவணனான்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு, அந்த பாட்டு எடிட்டரை வந்துட்டு பாராட்டியே ஆகணும். படத்தை ஒரு 6 மணி நேரம் எவ்வளோ நேரம் எடுத்தாங்கன்னு தெரியல இந்த படத்தை. பட் நம்மளுக்கு பார்க்கும்போது அவ்வளோ சீக்வன்சஸ் இருக்குது, மாண்டேஜஸாகவும் சரி, இந்த படம் சொல்லக்கூடிய வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் உள்ளே வந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள், இது எல்லாத்தையுமே கதையோட ஒன்றி ப்ராப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ எடிட்டருக்கு பெரிய தேங்க்ஸ். என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக ஃபைட்ஸ்ன்றனால பாய்ஸ் தான் நல்லா நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, கொடுத்த காசுக்கு பார்க்கலாம், அவ்வளோதான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன், நல்லா ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். நேம் இம்ப்ளைஸ் ஃபைட் கிளப் அப்படிங்கும்போது ஃபைட்ஸ் இருக்கணும், ஆக்ஷன் மூவிலாம் பிடிக்கும், அதனால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட்க்கு படம் பேர் ஃபைட் கிளப், உனக்கு ஃபைட்டு வேணா வரியா இந்த வாங்கிக்கோ அந்த மாதிரி. படத்தில் ஆக்சுவலாக அந்த ஃபைட் சீன்லாம் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க, செம்ம ராவாக ஷூட் பண்ணியிருக்காங்க. செம்ம ஃபைட் சீன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் ஒரு நேச்சுரலான ஃபைட் சீன். சும்மா ஹீரோ வந்து அடிச்சு பறக்க விடுறது, ஹேரில் 100 மீட்டர் தாண்டி போய் விடுறது, அந்த மாதிரிலாம் இல்லை, ராவாக எடுத்துருக்கானுங்க. ஒரு நம்ம ஏரியாவில் ஒரு சண்டை நடக்கும்போது உள்ள ஒருத்தர் கேமரா வச்சு ஷூட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க. படம் செம்மையாக இருந்துச்சு. செய்தார் தாராளமாக ப்ரோ, படம் ஆக்சுவலாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளேயில் படம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்துட்டு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா திணிக்கிற மாதிரி இல்லை மெசேஜ், பர்ஃபெக்டான ஸ்க்ரீன் பிளே படத்தில் நீங்கள் பார்க்கும்போது என்டர்டெயினாக. இப்போ வடச்சென்னை பார்க்கும்போது ஒரு 4 கேரக்டர் உள்ள வராங்கன்னா அந்த கேரக்டருக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் ஆர்க்கு வந்து நம்மளுக்கு உள்ளே நிற்கும்ல, அந்த மாதிரி இதில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாம் அவரோட கேரக்டர் ஆர்க்குமே நம்மளுக்குள்ளே நிற்கும். ஃபேமிலி ஆடியன்ஸை பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு எதுவும் கிடையாது, அடல்ட்டும் கிடையாது, வயலன்ஸ் ரொம்பவும் கிடையாது, பார்க்கலாம். ஃபேமிலி மோஸ்ட்டாக லைக் பண்ண மாட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் பசங்க தான் பண்ணுவானுங்க. ஏ சர்டிஃபிகேட் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி படம் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து நல்லா பார்க்குறவங்களா இருந்தால் அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, வந்து பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா அந்த படத்தில் வந்து தேவையில்லாத செக்ஷுவல் சீன்ஸ் கிடையாது, தேவையில்லாத வயலன்ஸ், தேவையில்லாத ரத்தம் தெரிக்கிற வயலன்ஸ் சீன்ஸ் இல்லை, வெறும் ஃபைட் கிளப்புங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி சண்டை மட்டும்தான் படத்தில் இருக்குது. இல்லை எல்லாருமே பார்க்கலாம், நான் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க படத்தில், அந்த மாதிரி ரத்தம் அப்படியே வழியெல்லாம் எந்த சீனும் இல்லை. வல்கராக ஹீரோயின்ஸ் குட்டி ட்ரெஸ் போட்டு ஆளல, கெட்ட வார்த்தை பேசி ஒரு 10 நிமிஷத்துக்கு திட்டலை. ஆனால் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னே தெரியல. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்? இது யூஏவே கொடுத்துருக்கலாம், இது ஏ சர்டிஃபிகேட்லாம் போங்கு. கண்டிப்பாக எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக மஸ்ட் வாட்ச் தான். 10க்கு 5 அவ்வளோதான், ஆஃப் தான், அவ்வளோதான். 10க்கு 8 தரலாம் ப்ரோ. 10க்கு 8 கொடுக்கலாம். 10க்கு 8 கொடுக்கலாம். 10க்கு 8 to 9 கொடுப்பாங்க. 10க்கு 9 9 கொடுக்கலாம்.